நாளை என்ன தினம் தெரியுமா? என்ன தினம்? காதலர் தினம், லவ்வர்ஸ் டே. ஹாப்பி லவ்வர்ஸ் டே அமுல் பேபி. டான் டடாய். இந்த gift உனக்கு கண்டிப்பா பிடிச்சிருமே. முதல்ல இது கொடுங்க. அமுல் பேபி, எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுறா? ஏங்க கொடுங்க. என்னாச்சு? எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆகுறா? சொல்லு. ஒழுங்கா கொடுங்க, இல்ல விளையாடாதீங்க. கொடுங்க கொடுங்க சொல்றேன். நான் சொல்றத முதல்ல நீ கேளு, அதுக்கப்புறம் நான் குடுக்குறேன். நீங்க முதல்ல கொடுங்க, அப்புறம் என்ன வேணா சொல்லுங்க, நான் கேக்குறேன். கொடுங்க. ஏங்க கொடுங்க. குடுக்க மாட்டே, போ. குடுக்க மாட்டே. ஏங்க கொடுங்க. தெரியுங்க, பிளான் பண்ணி தான் இதை எடுத்துட்டு வந்து இங்க போட்டு உடைச்சிருக்கீங்க. நீ தப்பா புரிஞ்சுன்னு பேசினு இருக்க அமுல் பேபி. ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். நீங்க பெரிய இவங்க நினைச்சிட்டு இருந்தல, அதான் உங்க மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இருக்காது, வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா தோ தோ பாத்துட்டேனே, இப்ப நீங்க யாருன்னு காட்டிட்டீங்க. நீங்களும் மத்தவங்க மாதிரி சராசரி பொண்ணுன்னு ஒரு நிமிஷத்துல காட்டிட்டீங்க. உங்களை எப்படி நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? அமுல் பேபி, நீ ஒரு வார்த்தை கூட இனிமே என்கிட்ட பேசாதீங்க. என்கிட்ட பேச தகுதி நீங்க எழுந்துட்டீங்க. என்னைக்கு இவனுக்கு என் மேல முழுசா நம்பிக்கை வருதோ அன்னைக்கு இவனா கூப்பிட்டாதான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன். இல்லன்னா நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்பா. மாமா, மாப்ள நம்மள கிளம்ப சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். வா போயிரலாம். எங்கடா ஓடுற? உள்ள வாடா, நம்ம அத்தைய பாக்க தான் வந்தோம். அத்தைய பாப்பா வா. சரி, அத்தைய பாக்க யாரும் ஒண்ணேல போய்க்கிறேன். வாடா வாடா வாடா. அத்தை போடா. அம்மா வாடா. நீ எதுக்கு வந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். இரு, வந்து வச்சுக்கிறேன். ஊருக்கு மட்டும் புருஷன் பொண்டாட்டி எத்தனை நாள் நடிச்சிட முடியும் பாட்டி? அவன் மனசு மாறணும்னு நான் இன்னும் எத்தனை வருஷம் தான் காத்து நிறுவணும்னு எனக்கு தெரியல. நான் அவனை என்ன வாருகிறேன்னு தெரியாம எத்தனை நாள் தான் பாட்டி நான் வாழ்றது? அந்த gift வச்சிருந்தியே, அந்த ஃப்ரிட்ஜ்ல பாத்தியா? ஃப்ரிட்ஜ் பக்கம் போவே மனசுலமா. போயிருந்தா நீ எவ்வளவு பெரிய அவசர புத்திக்காரன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். அன்னைக்கு முந்தின நாள் நைட் ஒரு 3 மணி இருக்கும். தண்ணி குடிக்கணும்னு கிச்சனுக்கு போனேன். அப்போ ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்தா அன்னைக்கு உடைஞ்சு போனது நீ வச்ச gift இல்ல, அவ செஞ்ச gift. அவ கஷ்டப்பட்டு பண்ண gift அவளே வேணும்னே உடைப்பாளா? ஆனா அவ வேணும்னே தான் போட்டு உடைச்சான்னு நீ சாதிக்கிற. உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையாங்கிற சந்தேகத்தோடையும், இல்ல என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசுக்குள்ள நான் வந்துருவேனாங்கிற நம்பிக்கையோடலாம் என்னால ரொம்ப நாள் வாழ்ந்துட முடியாது. என்னை பத்தி நீ முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் இல்லங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நீ பண்ணினேதான் இருக்கிற. உன் மனசு பூரா நான் தான் இருக்கிறேன்னு உன்னால ஒரு நாள் உணர முடிஞ்சா அன்னைக்கு வந்து நீ என்ன கூப்பிடு, நான் கூட வரேன். அது வரைக்கும் நீ உன் வீட்லயே இரு, நான் என் வீட்டுல இருக்கிறேன். அதான் 2 பேருமே நல்லது. அப்படி நீ உணர்ற ஒரு நாள் வராம கூட போட்டும், பரவாயில்ல. ஆனா இனிமேயும் நீ இருக்கிறதா நினைச்ச நீ ஏமாத்தீன்னு என்னால உன் கூட வாழ முடியாது. சாரி.
அவ வேண்டான்னு சொல்லிட்டான்னு. நீங்களும் அவளை விட்டுட்டு போயிடாதீங்க மாப்பிள்ள, போயிடாதீங்க. அந்த பயம் உங்களுக்கு எப்போதுமே வேணாம். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க என்னோட ஃப்ரெண்டு. அப்பவே அவங்க லைஃப் ஃபுல்லா என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டவனா. எப்படி பாட்டி நான் உங்களை வேணாம் சுட்டு தூக்கி போட்டு போவேன்? இதோ பாருங்க, நான் சாகுற வரைக்கும் அவங்க என் கூட தான் இருப்பாங்க பாட்டி. அதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம். மாப்பிள்ள, பாட்டி இப்ப அவங்க என் மேல கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அந்த கோவத்துக்கு நான் தான் காரணம். என் மேலதான் எல்லாம் தப்பும் பாட்டி. அவங்களுக்கு என் மேல இருக்க கோவத்தை நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். அவங்க கோவம் குறையிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். அவங்கள நான் இன்னும் புரிஞ்சுக்கலன்னு அவங்க சொன்ன மாதிரி என்னையும் அவங்க புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு பாட்டி. இதோ பாருங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க எதை பத்தி நினைச்சு கவலைப்பட வேணாம். நான் இங்கிருந்து போனா அவங்களோட தான் போவேன். போதுமா? சரிங்க மாப்பிள்ள. இப்ப என்ன பண்ணி உங்களை மேல படுக்க வைக்கிறது? பேசாம நம்மளும் கீழே படுத்துடலாம். என்ன அது இங்க படுக்கலான்னு. சரி படு. ஆ படு. ஏங்க நீங்க எங்க போறீங்க? ம், ம். வாய முடிக்கணுமா? நம்ம பிளான் எல்லாம் வேஸ்டா போதே. இப்ப என்ன பண்றது? பேசாம நம்மளும் மேல போய் படுத்துடலாம். ஹலோ, தூங்கிட்டாங்க. சைலண்டா படுத்துருவோம். என்ன விளையாடுறியா நீ? அது இல்லைங்க, நீங்க எனக்காக தான் மேல வந்து படுத்தீங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கவே நானும் மேல வந்து படுத்தேன். இதுல என்ன தப்பு? ஏங்க